நம்ம சேனல்ல நிறைய மாஸ்டர் கிளாஸ் வந்து நம்ம இப்போ கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்க ரொம்பவே சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. ஆனா இந்த மாஸ்டர் கிளாஸ்லாம் வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த வைப் கோடிங் எப்படி வந்து ஏஐ யூஸ் பண்ணி கோட் எழுதுறதுன்னு சொல்லி ஒரு சீரிஸ் மேக் பண்ண அது அங்கேயே தொங்கிட்டு இருக்கு. ஸோ அதை இதுல இருந்து கன்டினியூ பண்ணலாம்னு இருக்கேன். இந்த கண்டினியூஷன் எப்படி இருக்குன்னா, நான் இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல லேர்ன் பண்ணதையுமே அதுல இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து முக்கியமானது, ஆனா அண்டர் ரேட்டட். யாருமே அதெல்லாம் யூஸ் பண்றதே கிடையாது. டைரக்டா வந்து நம்ம வந்து வைப் கோடிங் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஸோ அதனால இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை தான் நான் இங்கேயுமே மேக் பண்ண போகிறேன். பட் அந்த சீரீஸில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கலனாலுமே இந்த வீடியோவை நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் பாருங்க. நான் ஒரு குயிக் சம்மரி தந்துடுறேன். ஸோ இது என்ன வைப் கோடிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு கோடிங்கில் பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியல, பட் உங்களுக்கு வந்து அவுட்புட் வர வைக்கணும். ஏஐ யூஸ் பண்ணி ஜஸ்ட் ப்ராம்ப்ட் வச்சே நீங்கள் வந்து பண்ண போறீங்க அப்படின்னாக்கா அதுதான் வைப் கோடிங். பட் அதுலயுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு டூல்ல கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அது நீங்க டெவலப் பண்ண அந்த ஃபீலாவது இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். எனி டூல் நீங்க எடுத்து பண்ணாலுமே இதுதான் ஃபார்மேட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, நம்ம அந்த பில்லர்ஸ்ன்னு சொல்லியிருப்போம். அதை மட்டும் நான் சம்மரி பண்ணிடுறேன். ஸோ பில்லர்ஸை மட்டும் சம்மரி பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற வீடியோஸ்லேருந்து இங்க கொஞ்சம் ஸ்லைட்டா டிஃபர் ஆகும். ஏன்னா நான் இப்போ ஒரு ரீசன்ட் 2 மந்த்ஸ்ல நான் லேர்ன் பண்ணது தான் நான் இங்க சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ்னா என்னது? யூசருடைய லாகின், அப்புறம் அவருடைய டேட்டா. ஸோ இதெல்லாம் வந்து டேட்டாபேஸ்ல நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிருப்போம். இதுக்கு நம்ம என்ன டெக் ஸ்டாக் யூஸ் பண்ணுவோம்னா, போஸ்ட்கிரஸ், அதுக்கப்புறம் நீங்கள் MySQL, சூப்பர் பேஸ், போஸ்ட்கிரஸோடைய ரேப்பர் தான். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டேட்டா பேஸ் இருக்குது. அதை எடுத்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா பேக் எண்ட். ஸோ பேக் எண்டுங்கிறது ஒன்றும் இல்லை, கோடிங் தான். பட் எந்த கோடிங்கில் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, பேக் எண்டுங்கிறது ஒரு காரோட இன்ஜின் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்ஜின் தான் வந்து பேக் எண்ட். ஸோ அதில் வந்து என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, பைத்தான் இருக்குது. பைத்தானுடைய ஃபாஸ்ட் ஏபிஐ இருக்குது. ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நம்மளுடைய ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது. ஓகேவா? அடுத்தது Node.js இருக்கு. ஸோ இந்த மாதிரி அடுத்தது எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஜாவா இருக்கு. இந்த மாதிரி பேக் எண்ட் நீங்க வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ தேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் எண்ட். இதுக்கு வந்து இந்த காருக்கு வந்து கலரு, பாடி எல்லாம் சூஸ் பண்ணி, இப்போ ஒரு கார்ல இன்ஜின் நல்லா இருக்கு, ஆனால் பார்க்க லுக்கா இல்லைனாக்கா அதை எல்லாருமே தூக்கி போட்டுருவாங்களா, அது மாதிரி தான். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன இருக்குனாக்க, ரியாக்ட் ஒயிட் இருக்கு, அப்புறம் ஆங்குலர், இந்த மாதிரி வந்து நிறைய யூஐ ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்கு. அது வச்சுமே நீங்க வந்து ஃப்ரண்ட் எண்டை நீங்க வந்து டெவலப் பண்ணலாம். ஓகேவா? இதெல்லாம் என்னன்னு தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்னன்னு கேட்க தான் போறோம். அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் வந்து என்னன்னாக்க இன்டெகிரேஷன். இன்டெகிரேஷன்ல நீங்க என்னன்னாக்க ஜஸ்ட் கனெக்ஷன் மேக் பண்றது, அதாவது இந்த பேக் எண்டையும் டேட்டா பேஸையும் கனெக்ட் பண்றது. அடுத்தது எக்ஸ்டர்னலா இருக்கிற பேமெண்ட் இன்டெகிரேஷன் இல்லைன்னா ஏதாவது ஒரு டூலை வந்து கால் பண்ண போறீங்கன்னாக்க இந்த இன்டெகிரேஷன் எல்லாமே வரலாம். எனிதிங். நீங்க பேமெண்ட்ல வந்து ரேசர் பே யூஸ் பண்ணலாம், இல்லை டூடு பேமெண்ட் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ டூல் கால் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னலாக ஒரு டாஸ்க் பண்ணுறதுக்கு நீங்கள் டூல் காலிங் கொடுக்கறது. ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப் நான் என்ன சொல்லுவேன்னா, டேரெக்டாக டிப்ளாய்மெண்ட் பண்ணுவேன். ஆக்சுவலாக நானே அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி தனியாக பண்ணிட்டு இருந்ததை இப்போ ஆக்சுவலாக இன்டெகிரேட் பண்ணி பண்ணுறப்போ, நிறைய சர்வீஸ் பண்ணுறப்போ, ப்ராடக்டை டெவலப் பண்ணுறப்போ, டூல் டெவலப் பண்ணுறப்போலாம் இந்த ஸ்டெப் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா டெஸ்டிங். ஓகேவா? டெஸ்டிங் எதை வச்சு பண்ணுவோம்னாக்கா, நம்ம போயிட்டு எதுவுமே பண்ண போகிறதில்ல. நீங்கள் டேரெக்டாக வந்து டெஸ்டிங்னு சொல்லலாம், இல்லை எம்சிபி சர்வர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே எம்சிபி சர்வர்ஸ் இருந்தாலும் டெஸ்டிங்க்கு டெடிக்கேட்டடான எம்சிபி சர்வர்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதில் வந்து எதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளே ரைட் இருக்குது, டெஸ்ட் ரைட்டுன்னு ஒன்று இருக்குது, நம்மளுடைய பை டெஸ்ட் இதெல்லாம் இருக்குல்ல, இது ரோபோட் ஃப்ரேம் ஒர்க், இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் எய்தர் நீங்கள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் ரைட் ஆர் பிளே ரைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் தான் வந்து டிப்ளாய்மெண்ட். செவன்த் வந்து லான்ச். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா, இந்த 4 வரைக்கும் ஆக்சுவலாக நம்மளுடைய பழைய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே போட்டிருக்கோம். அது எல்லாமே நம்மளோட சேனலில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். வைப் கோடிங் பார்ட் 1, 2, 3ன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து என்னன்னா, இப்போ டிப்ளாய்மெண்ட் லான்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்டிங்கை ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இப்போ டெஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இந்த டெஸ்ட் ரைட் எம்சிபியை ஜஸ்ட்டு உள்ளே வந்து லாகின் பண்ணி எப்படி வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிப்ளாய்மெண்ட் அண்ட் லான்ச்சுமே இந்த சீரீஸில் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வைப் கோடிங் சீரீஸை கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஸோ ஒரு ப்ராடக்ட் நீங்க கிளாட் கோடை யூஸ் பண்ணியோ இல்ல ஒரு ஏஜென்டிக் கோடிங் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணியோ ஈஸியா டெவலப் பண்ணிடலாம். பட் டெஸ்டிங் வைஸ் பாக்குறப்போ
இதுல நிறைய பேர் லேக் ஆகுறீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, என்ன டெஸ்ட் பண்ணணும், எப்படி டெஸ்ட் பண்ணணுங்கிற அந்த ஒரு பாயிண்ட்ல தான் நம்ம லேக் ஆகுறோம். ஸோ இந்த வேலிடேஷன் பண்ணி ஒரு GitHub ரெப்போல நீங்க PR ரைஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல உங்களோட கோட் ரிவ்யூவை வந்து கரெக்டா வேலிடேட் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இஷ்யூவை நீங்க லைவுக்கு போறதுக்கு முன்னாடியே நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நான் ரீசெண்டா என்னுடைய ப்ராடக்ட்டுமே இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ நியூவா டெஸ்ட்பிரைட்ல வந்து 3.0 வெப் டெஸ்ட்னு ஒன்று விட்டுருக்காங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க வேணாம். ஏன்னா டெஸ்ட்பிரைட்லாம் முன்னாடிலாம் நம்ம PRE டாக்குமெண்ட் அந்த மாதிரி நிறைய தருவோம். இப்போ அதெல்லாம் கிடையாது. இங்கே டேரெக்டாக டெஸ்ட்பிரைட் லாகின் பண்ணிக்கோங்க. ஆல் டெஸ்ட்ல MCP டெஸ்ட் வெப் டெஸ்ட்னு இருக்கும். அதில் வெப் டெஸ்ட் கொடுத்துட்டு கிரியேட் டெஸ்ட் அப்படின்னு கொடுங்க. இதில் டெஸ்ட் நேம் என்ன நான் கொடுக்க போகிறேன்னாக்க TTTன்னு கொடுக்குறேன். அது ஒரு ப்ராடக்ட்டு, சும்மா வந்து ஃபன்னுக்காக பண்ணது. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பேக்அண்ட் API உங்களுக்கு இருக்குன்னா, பேக்அண்ட் இப்போ சர்வர்லெஸ்ஸாக பண்ணியிருந்தீங்கன்னாக்கா APIஸ்லாம் தேவையில்லை. நீங்கள் சர்வரில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு APIஸ்லாம் இருக்குது அப்படின்னாக்க அந்த பேஸ் URL API கொடுத்துட்டு அதுக்கான எல்லா, அதாவது லாகின் பண்ணுற சிஸ்டமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பேக்அண்டை டெஸ்ட் பண்ணிடும். அதை விட முக்கியமாக நான் பார்த்தது என்ன, ஃப்ரண்ட் எண்ட். ஸோ ஃப்ரண்ட் எண்டோடைய URL ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ எக்ஸ்ட்ரா கான்டெக்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்னா நீங்கள் டெஸ்ட் ஏதாவது ஆட் பண்ணுமா, செக் ஆல் த பட்டன்ஸ் ஆர் ஒர்க்கிங் அப்படின்னு மட்டும் நான் போட்டுட்டு, இதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் லாகின் இருந்தாக்க கொடுக்கலாம். நான் பண்ணது வந்து லாகினே கிடையாது. நான் வந்து நெக்ஸ்ட்னு கொடுத்துட்றேன். இப்போ அது என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு ஏஜென்டிக் டெஸ்டிங் நடக்குது. இப்போ ஏஜென்டிக் கோடிங் டெவலப் பண்ணியிருப்பீங்க, ஏஜென்டிக் டெவலப்மெண்ட் பார்த்துருப்பீங்க, ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோ பார்த்துருப்பீங்க. இப்போ இது கம்ப்ளீட்லி ஏஜென்டிக் டெஸ்டிங். இது இப்போ என்ன பண்ணுன்னா, ஒரு ப்ரௌசரில் போயிட்டு டைரக்டா இந்த URL ஹிட் பண்ணி இது கம்ப்ளீட்டா ஸ்ட்ரீமிங் பண்ணும். ஸோ இந்த ஸ்ட்ரீமிங்ல அதுக்கு கிடைக்கிற டேட்டாவை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து அந்த டேட்டாவை தான் அது டெஸ்டா கிரியேட் பண்ணும். இங்க டெஸ்ட் பண்ணல, இந்த டெஸ்ட் கேஸை கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த ஸ்ட்ரீமிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. இந்த அப்ளிகேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணும். பாத்தீங்கன்னா இங்க தெரியும். ஸோ ஒவ்வொரு பேஜா போயிட்டு கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் டெஸ்ட் கேஸஸை ரெடி பண்ணும். ஸோ இப்போ என்ன இருக்குன்னா, அது ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நமக்கு என்னென்னலாம் வந்து செக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் கேஸ்லாம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். TTTயோட மீனிங் என்னன்னா, டிரான்ஸ்லேட் த ட்ரெண்ட். தமிழ்ல இருக்கும், அதை இங்கிலீஷ்ல நீங்களே சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுதான். ஸோ லீடர் போர்டு இப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா அதுக்கான டெஸ்ட் கேஸை அதுவே ஃபைன் பண்ணிடும். நீங்க ஒரு வைப் கோடிங்கோ இல்லை ஏஜென்டிக் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்றீங்கன்னா, அதை நீங்க லைவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைவ் பண்ணதை கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்றதுக்கு டெஸ்ட்பிரைட் யூஸ் பண்ணுங்க. ஒர்க் ப்ராடக்ட் ஃப்ரீ கிரெடிட்ஸே இருக்கு, நீங்க டைரக்டா எடுத்து யூஸ் பண்ணிடுங்க. ஸோ கண்டினியூ டு டெஸ்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னாக்க இது ஒரு 2 minutes எடுத்துட்டு கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் சினாரியோஸ் எல்லாம் டிசைன் பண்ணிட்டு டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பிளான் வந்து டீட்டெயில்டாக கிரியேட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஒரு 8 டெஸ்ட் பிளான் கிட்ட கிரியேட் ஆயிருக்கு. ஹையில் வந்து ஒரு 3, மீடியமில் ஒரு 3, 2 லோ. ஸோ ஜென்ரேட் டெஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துட்டேனாக்க ஸோ அதுக்கு வந்து எனக்கு வந்து ஜென்ரேட் ஆகிட்டு எனக்கு வந்து UI எல்லா கேட்டகரியும் வந்துடும். ஸோ இன் ப்ராக்ரஸில் இருக்கும். ஓகேவா, நான் போயிட்டு டெஸ்ட்பிரைட்டில் வந்து இன்டெகிரேஷன் டெஸ்ட்டில் பார்த்தனாக்கா அது எல்லாமே ரன் ஆகி முடிச்சிடும். அதுக்கப்புறம் ஃபெயில்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இதோடைய ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட்னு போய் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னாக்கா, ஃபிக்ஸ் ப்ராம்ப்ட் பை யுவர் கோடிங் ஏஜென்ட் சொல்லிட்டு நீங்கள் கிளாட் கோட் கர்சர்னாக்கா இது ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த இஷ்யூக்கு தேவையான டீட்டெயில்டு ப்ராம்ப்ட்டுமே அதுவே ரெடி பண்ணி கொடுத்துரும். இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது வைப் கோடிங் இல்லை ஏஜென்டிக் அசிஸ்டன்ட் கோடிங்கை யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் பண்ணி லைவ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு டெஸ்ட்பிரைட்டை யூஸ் பண்ணியே டெஸ்ட் பண்ணுங்கள். 150 கிரெடிட்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஃப்ரீயாகவே நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ராடக்ட்டை கம்ப்ளீட்டாகவே நீங்கள் டெஸ்ட் பண்ண முடியும், போத் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட். ஸோ ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். 1 hour சேவ்டு, 1 hour வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து உங்களுக்கான இஷ்யூவை வந்து அது ஃபைன் பண்ணி கொடுத்ததுனால. ஸோ டீட்டெயில்டாக இருக்கும். இதில் வந்து டெஸ்ட் கோடு என்ன, இதோட ப்ரியாரிட்டி என்ன, இது ஏன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லி டீட்டெயில்டு ரிப்போர்ட் இருக்கும். நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி PDF-ஆகவும் எடுத்துக்கலாம். இனி டேட் போட்டு கூட அது இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஏஜென்டிக் டெஸ்டிங் மெத்தட். இது வந்து இனிமே இதுதான் வந்து வேலிடேஷனுக்கு யூஸ் பண்ண போகிற மேண்டேட்டரி ஸ்டெப்பாகவே இருக்கும். அதனால ஏஜென்டிக் டெஸ்டிங்கை டெஸ்ட்பிரைட்டை யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் டெஸ்ட் பண்ண முடியும். இதோடைய லிங்க் வேணும்னாக்க என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்களுடைய ப்ராடக்டோடைய URL, ஃப்ரண்ட் எண்ட் URL ஆர் பேக் எண்ட் API URL கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது எப்படி இருக்குன்றதையுமே நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அப்டேட்டாக கொடுங்க. தேங்க்யூ கைஸ்.